மரிக்கொழுந்தை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். எல்லா பூக்கடையிலையும் இந்த மரிக்கொழுந்து கேட்டிங்கன்னா கிடைக்கும். இந்த வீட்டில் இருந்தாலே இது அவ்வளோ ஒரு வசீகரத்தன்மை உள்ளது. இது தெய்வத்தை ஈர்க்கும் ஆற்றல் இந்த மரிக்கொழுந்துக்கு இருக்குது. இந்த மரிக்கொழுந்தை நிழல் காய்ச்சலாக நல்லா காய வச்சு, ரொம்ப வெயிலில் காய வைக்கக்கூடாது, கருகிடும். இதெல்லாமே இலையெல்லாம் இதில் உள்ள வாசனையும் போயிடும். அதனால் நிழல் காய்ச்சலாக இதை காய வச்சு இந்த தண்டோடையும் போடலாம், நல்ல வாசனையாக இருக்கும். இதை சாம்பிராணிலையும் போடலாம், அவ்வளோ நல்லது. விபூதியில் இதை கலந்து நீங்கள் விபூதியை இட்டுண்டிங்கன்னா வசீகரமாக இருக்கும். நீங்கள் ஒரு காரியத்தை நினச்சி போகிறீங்க, அந்த விபூதியை இட்டுன்னு போனீங்கன்னா அந்த காரியம் நிறைவேறும். ரொம்ப வாசனையாக இருக்கும். விபூதியே கலந்துடும்போது அவ்வளோ விபூதியே வாசனையாக இருக்கும். அதில் இந்த மரிக்கொழுந்தும் சேர்ந்து கலந்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ வாசனையாக இருக்கும். வாங்க, இந்த நிழல் காய்ச்சலாக நல்லா காய விட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சி சாம்பிராணிலையும் போடலாம், விபூதிலையும் கலந்து எப்படி இட்டுக்கிறது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன். பாருங்கள், எவ்வளோ நல்லா காஞ்சிடுச்சு பாருங்கள். நல்ல மிதமான ஒரு வெயிலில் வச்சு நல்லா காஞ்சிடுச்சு. இதை நம்ம மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம். இதில் வன்னி மர இலையும் நான் கலந்துருக்கேன், இதுவும் ரொம்ப நல்லது. இது ரெண்டுத்தையும் நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நம்ம செழிச்சிக்கலாம். இந்த மாதிரி ஜல்லடையில் கொஞ்சம் செழிச்சிக்கலாம். இதை அப்போ தான் கொஞ்சம் நைஸாக வரும் உங்களுக்கு. பாருங்கள், நல்லா செழிச்சிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். இதை இன்னொரு வாட்டி மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இந்த கப்பியை நம்ம சாம்பிராணி போடுறோம் இல்லையா, அதில் போட்டுக்கலாம். ரொம்ப வாசனையாக இருக்கும், ரொம்ப தெய்வ கடாட்சமாக இருக்கும். இதில் நம்ம விபூதியை கலந்துக்கலாம். பாருங்கள், இவ்வளோ நைஸாக ரெண்டும் சேர்ந்துருச்சு பாருங்கள். மரிக்கொழுந்து விபூதி இவ்வளோ நல்லது. மரிக்கொழுந்து விபூதி இந்த மாதிரி ஒரு பித்தளை சம்படத்தில் போட்டு வச்சுருங்க. சிவன், நான் எப்பயுமே இதுக்குள்ள ஒரு சிவன் வச்சுருப்பேன். சிவனை வச்சு நல்லா மூடி விட்டுருவேன். வாங்க, அது எப்படி இட்டுக்கிறதுன்னு பார்க்கலாம். மரிக்கொழுந்து விபூதி எப்படி இதை கலந்து நெத்தியில் இட்டுக்கிறதுங்கிறத பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அதோட கொஞ்சமாக பன்னீர் கலந்துக்கோங்க. பன்னீர் கலந்துட்டிங்கன்னா இன்னும் வாசனையாக இருக்கும். நல்லா குழச்சி இந்த மாதிரி இட்டுக்கோங்க. இந்த பொட்டில் நான் ஜவ்வாது எல்லாமே கலந்துருக்கேன். இதுவும் ரொம்ப வாசனையாக இருக்கும். ரெண்டும் சேர்ந்தா ரொம்ப தெய்வ கடாட்சமாக இருக்கும். மரிக்கொழுந்து விபூதி இந்த மாதிரி இட்டால் ரொம்ப நல்லது. நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள்.